மறுசீரமைப்பில் பாதிக்கப்படக்கூடிய 8 மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டுக்குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களாக பேசினாங்க. மற்றவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். தொடர்ந்து பார்வைகளை பெற்று வருகிறோம். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், ஒருபுறம் கூட்டுக்குழு எவ்வாறெல்லாம் இது குறையும் அப்படின்ற விவாதங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு. பாஜக அப்படி எந்த ஒரு கணக்கும் இல்லையே அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, பாஜக வார்த்தைகளில் ஏன் நம்பிக்கை இல்லை மக்களுக்கு அல்லது எதிர்கட்சிகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாடாளுமன்ற புதிய கட்டடத்தில் இருக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க புதிதாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போவதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நாடாளுமன்ற புதிய கட்டடத்தில் ஏன் எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அமித்ஷா உள்ளிட்டவர்களோ மற்றவர்களோ சொல்லும் போது கூட, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். ஒருபோதும் தொகுதி மறுவரையை பற்றி இந்த அரசு இப்போது சிந்திக்கவே இல்லை அப்படிங்கிற அஷூரன்ஸ் எங்கேயுமே கொடுக்கல. மாறாக தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று சொல்வது சரியான கருத்தல்ல அப்படிங்கறதாகத்தான் உங்களுடைய வாதம் இருக்குது. நாங்க அதை பத்தி இப்ப திங்க் பண்ணலங்க, அதை நாங்க எந்த இடத்திலும் செயல்படுத்த போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவங்க வைக்கவே இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருப்பது போல, பிரதமரே தென் மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் வந்த பொழுது இவர் இதே போல பேசுகின்ற பொழுது, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டால், மிக விரைவில், அவர் சொன்ன வார்த்தை, மிக விரைவில் தொகுதி மறுவரைக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. அவ்வாறு தொடங்குகின்ற பொழுது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகள் வரை இழக்கும் அபாயம் ஏற்படும். இதை காங்கிரஸ் விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. அப்போ இவங்களுடைய வார்த்தைகள்ல என்ன நம்பிக்கை நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? என்ன உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க இவங்க? கேள்வி மக்கள் தொகை அடிப்படையில் இல்லைன்ற பொருள் தானே படுது. காங்கிரஸ் இந்த மாடல் சொல்லுது, நாங்க அதை ப்ரப்போஸ் பண்ணலன்ற பொருள் படலையா? இல்ல, அதுதான். அதை நாங்க அப்படி செய்ய மாட்டோம்னு நீங்க அதை காட்டி மிரட்டுறீங்கிற. நீங்க தொகுதி மறுவரையறையை காட்டி நீங்க சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தி ஒரு இடஒதுக்கீட்டை கேட்கின்ற பொழுது, நீங்க சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுவரையறை, அவர் சொன்ன வார்த்தை என்ன? மிக விரைவில் தொகுதி மறுவரையறை வர இருக்கிறது. அவ்வாறு தொகுதி மறுவரையறை செயல்படுத்தப்பட்டால் நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இல்லையே. உங்ககிட்ட அதை பத்தின ஐடியா இல்லை, அதை பத்தின டிஸ்கஷனே இல்லை. அப்படி ஒன்றே இல்லை என்றால் நீங்க ஏன் அதை சொல்லணும்? மிக விரைவில் அது வர இருக்குங்கிற கருத்து ஏன் வருது? அதை பத்தி ஏன் பேசணும்? சரி, இப்பொழுது நான் என்ன சொல்றேன், இப்ப இன்னைக்கு இவங்க யாரும் சாமானியர்கள் அல்ல. நீங்க மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய 8 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மான குழு அமைக்கிறாங்க. அவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இப்பவாவது இந்த நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு இந்த குழு கூட போகிறது அப்படிங்கிறது நேற்றைய பிரதமருக்கு தெரியும். ஒரு இடத்துல நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன், ஒருபோதும் தொகுதி மறுவரையறை செய்யப்படாது. ஏன்னா நீங்க ஆஸ் பர் இது நீங்க ப்ரொசீஜர் படி 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சிருக்கிறோம். இப்ப இந்த 25 ஆண்டு முடியுது. நீங்க 25 ஆண்டு முடியுது இல்ல. இப்ப இதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லணும்ல ஒன்றிய அரசு. இது நான் திருப்பி சொல்றேன், இது சட்டப்பூர்வமாகவே ஒன்றிய அரசு இதுல ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துதான் ஆகணும். அது என்ன முடிவு? இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைங்கள் அப்படிங்கிறத நம்ம மாநிலங்கள் கேட்கின்றார்கள். 25 ஆண்டுகளுக்கோ 30 ஆண்டுகளுக்கோ தள்ளி வைங்கன்னு. நீங்க எதுவுமே எந்த முடிவுமே எடுக்காம இதுல சும்மா இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும் ஒன்றிய அரசு அல்லது மோடி? இல்ல, நாங்கள் தென் மாநிலங்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இதை தள்ளி வைக்கிறோம். வாஜ்பாய் காலத்துல தள்ளி வைத்தது போல, அதற்கு முன்பு நடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது போல 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தது போல மேலும் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு நாங்கள் இதை தள்ளி வைக்கிறோம். முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. இதை சொல்றதுக்கு என்ன தயக்கம் பிரதமருக்கு? அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுறாங்க. அப்ப நீங்க ப்ரொசீஜர் படி 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டு இப்ப அந்த 25 ஆண்டு முடிவடைந்த நிலையில வேணா இந்த சர்ச்சை எழுகிறது. அதை பத்தி நீங்களும் பேசியிருக்கிறீங்க. அப்ப எல்லாருக்கும் அந்த சந்தேகம் எடுக்கத்தானே செய்யும். அப்ப நீங்க எழுப்புவதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா அதுல இன்னொரு பார்வை வைக்கிறது, மக்களுக்கு இப்போ அதிருப்தி இருக்கு ஆட்சி மேல, அதை டைவர்ட் பண்றதுக்காக இதை பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்களே. 2026 அந்த இஷ்யூ வர்றப்ப எழுப்பாம இப்ப எழுப்புவது ஏன்னு கேக்குறாங்க. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. நீங்க வரும் முன்னே காக்கணும்ல.
இப்ப ஏன் எழுப்புறீங்க? நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப டங்ஸ்டன் விவகாரத்தை எடுத்துக்கங்க. டங்ஸ்டன் விவகாரத்துல முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வேகப்படுத்துகின்ற பொழுது, வேலையை வேகப்படுத்துகின்ற பொழுது இந்த அரசு மிக உறுதியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு. டங்ஸ்டனுக்கு நாங்க நிச்சயமாக அனுமதி கொடுக்க மாட்டோம்னு. மாநில அரசு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் மூர்த்தி எல்லோரும் களத்திற்கு சென்றார்கள், போராடக்கூடிய மக்களோடு நின்றார்கள். ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. டங்ஸ்டன் வந்தால் மிகவும் நல்லது, டங்ஸ்டன் தொழிற்சாலை மிகவும் அவசியம் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக பேசிய வீடியோ ஆதாரம் இருக்கிறது. வேணும்னு பேசுறாங்க. நாடாளுமன்றத்துல அஇஅதிமுக இது போன்ற சுரங்க தொழிற்சாலைகளுக்கான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்து தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் வாக்களித்தார்கள். ஆனா கடைசி வரும்போது எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க தொடங்கியவுடன் வேறு வழியின்றி இவங்க என்ன இடத்துக்கு வந்தாங்க? இதே அதிமுக என்ன கேட்டுச்சு அன்னைக்கு திமுகவை பார்த்து? ஏன் முதல்லயே எதிர்க்கலன்னாங்க. நீங்க வரும்போது எதிர்க்காமேம்பாங்க இப்ப, அப்புறம் வரும்போது எதிர்த்தா ஏன் முதல்ல எதிர்க்கலையும்பாங்க. இது ஒரு பேராபத்து. நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு. அப்புறம் கடைசி எல்லா மக்களும் சேர்ந்து அதை எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இதே அண்ணாமலை உள்ளிட்டவர்கள், இதே அஇஅதிமுக, எந்த அஇஅதிமுக நாடாளுமன்றத்தில் அதை ஆதரித்ததோ அந்த அதிமுக உள்ளிட்டவர்கள் வெற்றி எங்களுக்கு தான் வெற்றி, நாங்க இதை மக்களுக்காக இதை செயல்படுத்த விடாம தடுத்தோம்னாங்க. சோ கொஞ்சமும் கூச்சமற்றவர்கள் இவர்கள். இப்ப இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அரசு. இந்த ஸ்டாண்டுக்கு யாரெல்லாம் ஆதரவு வாங்க, மக்கள் மத்தியில் எல்லாரும் நிப்போம், மக்கள் பார்த்துக்கிட்டோம். மக்களுக்கு இப்ப தெரியுதுல யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறா, யாரெல்லாம் எதிர்க்கிறா, யாரெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்க்கறா. முடிவு வரட்டும். இந்த கூட்டத்துக்கு கூட 8 மாநிலங்கள், தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு அழைப்பு இருந்தது. ஆனா மேற்கு வங்கம் முற்றிலுமா புறக்கணிச்சிருக்கு. யாருமே அவங்களுடைய பிரதிநிதிகள் வரல. அப்ப இந்த கோரிக்கையை ஏத்துக்கல அப்படின்ற பொருளா? இல்ல, நீங்க அவங்க தரப்புல இருந்து தெளிவான விளக்கம் வரணும். ஏன் கலந்துக்கல, எதற்காக கலந்துக்கல, இந்த விளக்கம் வந்த பிறகு நாம அது குறித்து ஒரு கருத்தை முன்வைப்பது சரியாக இருக்கும். நீங்க வந்திருக்கிறார்கள் அல்லது வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து முற்று முழுவதுமாக அவங்களை நம்ம இந்த கருத்துல அவங்களுக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்வது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால மமதா பானர்ஜி தரப்பிலிருந்து அல்லது மேற்குவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் எதுன்னு வரட்டும். இப்ப நேற்று நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதள எம்பிக்கள் உள்ளிட்டவர்கள் இதே மாதிரி தமிழ்நாடு எம்பிக்கள் மாதிரியே டிஷர்ட் அணிந்து தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. சோ அதன் பிறகு அப்படிலாம் டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது என்று சொன்ன பிறகு அவங்க வெளியில போய் மாத்திட்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பிக்களும் அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டோட போய் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி நீங்க சஸ்பெண்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது ஆலோசிக்கப்பட்ட அளவுக்கு எக்ஸ்டன் ஆச்சு. சோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. வெறும், நான் திருப்பி சொல்றேன், வெறும் இன்றைக்கு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். வெறும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவு என்பது தொகுதியுடைய எண்ணிக்கை குறைவல்ல. ஒன்றியத்தில் யார் பிரதமராக வர வேண்டும், யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமே தென் மாநிலங்களில் கைகளில் இருக்காது. 3 அல்லது 4 வட மாநிலங்கள் மட்டும் முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு போயிடும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அதிகாரம் ஒரு 3-4 வட மாநிலங்களின் கைகளுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா அவர்கள் மற்ற மாநிலங்களை ஏன் மதிக்கணும்? மற்ற மாநிலங்களுடைய உரிமை குரலுக்கு ஏன் செவி கொடுக்கணும்? நீங்க எல்லா மசோதாக்களுக்கும் இந்த பிரச்சனை. ஒரு நாளைக்கு எந்த விதமான மசோதாக்களையும் பாஜகவால ஈஸியா நிறைவேற்ற முடியும். நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்த்தால் கூட அந்த மசோதாக்கள் எண்ணிக்கையில் தோல்வி அடையும். நாங்க ஜனநாயகபூர்வமா தானே செஞ்சோம்பாங்க, கொஞ்சமும் கூச்சமின்றி. ஏன்னா நீங்க அங்க எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டீங்க, இங்க எண்ணிக்கை குறைச்சிட்டீங்க. அப்போ எந்த எண்ணிக்கை பலமும் இல்லாம எப்படி அதை பண்றது? நீங்க நிர்வாக ரீதியாக இல்ல, நீங்க உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலமாக இருக்கு, நிர்வாக ரீதியாக அதை நிர்வகிப்பதுல சிக்கல் இருக்குது, அதுக்கு கூடுதல் எம்பிக்கள் தேவை. நீங்க உத்தரப்பிரதேசம் இன்னொரு மாநிலமாக்குறீங்க. அப்ப நீங்க இது மாதிரியாக ஏகப்பட்ட கேள்விகள் திருப்பி அதுக்குள்ள இருக்குது. சரி, அப்படி இல்லைன்னா கூட நீங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியினுடைய ஓட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியினுடைய ஓட்டும் ஒரே வேல்யூன்னு கொண்டு வருவீங்களா? நீங்க நாளைக்கு ஒருவேளை 40 சீட் அங்க அதிகப்படுத்திட்டீங்க, 80ங்கிறது 120 ஆயிடுச்சு. இங்க 40ங்கிறது ஒருவேளை 32 ஆயிடுச்சுன்னு 8 சீட்டை குறைச்சிட்டீங்க. இந்த 32 எம்பியினுடைய வேல்யூ இப்ப இருக்கிற 80 எம்பியுடைய வேல்யூக்கு சமம். தட் மீன்ஸ் இப்ப 40 எம்பி அங்க 80 எம்பின்னா அதே மாதிரியான வேல்யூவோட இருப்பாங்க. நீங்க கொண்டு வருவீங்களா? வீதாச்சார அடிப்படையில நீங்க இந்த மாதிரி பல கேள்வி. வாக்கு நாங்க வெறும் நிர்வாகத்திற்காக மட்டும்தான் எண்ணிக்கை அதிகப்படுத்துறோம். வாக்களிக்கின்ற பொழுது முன்னாடி 40 எம்பிக்களுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ 32 ஆனாலும் அதே வேல்யூ இருக்கும். இவங்களுக்கு 120 ஆனாலும் 80க்கான வேல்யூ தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்குதா அவங்க கிட்ட? சோ இப்படி பல கேள்விகள் அறிவு சார்ந்த தளத்தில் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெறும் நிர்வாகம் சார்ந்து மட்டும் இது மாற்றி அமைக்கப்படவில்லை. இது முற்று முழுவதுமாக இந்தியாவை
ஒன்றுபட்ட இந்தியாவை வெறும் வட இந்தியர்களுக்கான இந்தியாவாக மாற்றும் ஒரு மாபெரும் சதியாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த குரல்களுக்கு அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி மதிப்பளித்தார், அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் மதிப்பளித்தார், இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களும் மதிப்பளிக்க வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு தென் மாநில மக்கள் முழுவதுமாக இதற்கு எதிராக நிச்சயமாக அறவழியிலான ஒரு பெரும் போராட்டத்திற்கு தங்களை தயார்படுத்துவார்கள். நன்றி திரு செந்தில்வேல், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. வட மாநிலங்கள் மட்டுமே இந்திய அரசை நிறுவக்கூடிய சூழலும் வாய்ப்பும் இதன் மூலமாக ஏற்பட்டும், தென் மாநிலங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படும் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி.